ஏ மாமா, உன் தகச்சி கட்டி வைடா. அவதான் ஜோதி. பாரு, பல யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் மொத்தத்தையும் உருவாக்கணும். நாங்கள் 2 பேர் தான். சரியா அண்ணே? 1000 கணக்கில், லட்சம் கணக்கில் கொடுத்தாலும் நீங்கள் தானே சிஎம்மு, நீங்கள் தானே ஜெயிப்பீங்கன்னு சொன்னவ தாண்டா சிஎம்மு. நீ என்னன்னு எனக்கு தெரில. அவட்ட போய் கேளு. மதுரையில் இருக்கா ஜோதி, அவள் பேர். அவள் அப்பன் பேர்லாம் எனக்கு தெரியாது. அவள் பேர் மட்டும் எனக்கு தெரியும். அவள் எனக்குன்னு பிறந்தவன், அவளுக்குன்னு நான் பிறந்தவன். சரியா? உன்னால் மாற்ற முடிஞ்சா இன்னும் ஒரு 5-6 நாள் டைம் தரேன். எதனா மாற்றிப்பார் உன்னால் முடிஞ்சா. சரியா? நான் யாருன்னு ஃபஸ்ட்டு என்னோட டீட்டெயில்ஸ் படி. நான் எப்படி பிறந்து வந்தேன், என் அம்மா யார், என் அம்மாவுக்கு அம்மா யார், என் அப்பா யார், என் அப்பனுக்கு அப்பா யார், ஒரு நாள் எனக்கு சேர்த்து 5 நாள். இந்த 5 நாளில் 5 பேர்த்தோட வரமுறை நீ படிச்சுக்கிட்டு அப்புறம் வா. டைம் தரேன். சரியா? நான் சென்னையில் தான் இருக்கேன். சீஃப் மினிஸ்டரில் எந்த மினிஸ்டரும் வந்தாலும் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. வர்றதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்டாகவே அவனே செத்து போவான். எங்கள் அம்மா வாங்கின வரோம் அப்படி. நான் வாங்கலை, எங்கள் அம்மா வாங்கினாங்க. நான் பிறந்தேங்க. சரிங்களாங்க? படம் நடிச்சிட்டு நீ வருவ, சொகுசு வாய்க்கு வாழ்ந்துட்டு கேரியர் விட்டு வந்துடுற. கேரியர் என்ன டிப்பன் கேரியரா விட்டு வந்துட்ட நீ? எங்கள் ஊரில் கொல்லிக்காட்டுக்கு வேலைக்கு போவாங்கடா. அவங்க டிப்பருங்கார இல்லை, டீப் இல்லை, சோறு போட்டு எடுத்துகிட்டு போவாங்க மதிய சாப்பாட்டு. அந்த மாதிரி நீ வந்தியா? நீ நேரத்தில் விட்டு வந்த. நீ என்ன இப்போ விட்டு வந்தேன்னு சொன்னியோ அதோட 3 மடங்கு கீழே போயிடுவ. ஓகே? நீ சிஎம் இல்லை, 3 மடமா 30 மடங்கு கீழே போயிருக்கு. நீ படமும் நடிக்க முடியாது. நான் மேட்டில் உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா வினை அறுத்தவன் வினை அறுப்பான், தினை அறுத்தவன் தினை அறுத்தவனா தினை அறுப்பான். எங்கள் அம்மா சொன்ன பழமொழிடா. ஓகே?